அடுத்து அவர் சொன்ன பொய்ய பாருங்க. அவங்க என்னென்ன கிதாபுகள் வெளியிட்டு இருக்கிறாங்களோ அதை யாருக்கும் தரமாட்டாங்க. நீயே போய் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்துட முடியாது. நீங்க தான் நபின்னு ஒத்துக்கிட்டு 5 வருஷ காலம் போன பிறகு எதை வேணாலும் இவன் கண்ணை முன்னிட்டு நம்புவான், இதுல எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டான்னு சொல்லும் போதுதான் கையில புஸ்தகமே கிடைக்கும். இது அவர் சொன்ன ஒரு முழு பொய். இதற்கும் லானத்துல்லாஹி அலல் காதிபீன், அல்லாஹ்வுடைய சாபம் இந்த பொய்களின் மீது உண்டாவதாக என்பதை தவிர எங்களுக்கு வேறு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. காரணம் என்னன்னா, இது எந்த அளவுக்கு பொய் என்பதற்கு இந்த மேலப்பாளையத்தினுடைய தௌஹீது பள்ளிவாயில் உள்ளவர்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள். தௌஹீது பள்ளிவாயிலில் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன் ஒரு தர்பியத்து கேம்ப் நடத்தினார்கள், மார்க்க பயிற்சி கேம்ப். அந்த கேம்ப் நடத்தினுடைய நோக்கமே காதியானி ஜமாத்தை பற்றி கோபை விவாதத்தில் என்னென்ன நாம் கூறியிருக்கின்றோமோ அதை பற்றி சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும், அவர்களை பற்றி நாம் தோலுரித்து காட்ட வேண்டும் என்ற விதத்தில் அந்த கேம்ப் போடப்பட்டது. அதில் பல ஆலிம்கள் வந்து, தௌஹீத் ஆலிம்கள் வந்து பல ஆட்சேபங்களை எடுத்து வைத்தார்கள். அது ரெக்கார்டு செய்யப்பட்டது. அதனை நாம் கேட்டுவிட்டு நாம் கூறினோம், நாம் ஒரு நோட்டீஸ் வெளியிட்டோம். அதாவது என்னென்ன ஆட்சேபனைகளை இவர்கள் இந்த ஒரு நாள் கேம்பில் கூறியிருக்கின்றார்களோ அதற்கு யார் விடை காண விரும்புகின்றார்களோ, அதற்குரிய பதிலை தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் எங்களுடைய பள்ளி வாயிலுக்கு வாருங்கள், மிர்சா சாஹிபுடைய புத்தகத்தில் இருந்தே நாங்கள் அதற்கு பதில் தருகின்றோம் என்று ஒரு நோட்டீஸ் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அந்த நோட்டீஸ் வெளியிட்ட நாள் 11/5/2002, 12/5/2002 இந்த 2 நாட்கள்ல நாங்க வரும்படியாக அழைத்திருந்தோம். 11/5/2002, 12/5/2002 இந்த 2 நாள் நான் உங்களுக்காக காத்திருக்கிறோம். காலை 9 மணிலிருந்து 12:30 மணி வரை, அதே போன்று மாலை 3 மணிலிருந்து 8 மணி வரை உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் நாங்கள் காத்திருக்கின்றோம். மிர்சா சாஹிபுடைய புத்தகங்கள் இருக்கின்றன. எனவே நீங்கள் என்ன ஆட்சேபனைகளை சொல்கின்றீர்களோ சொல்லுங்கள், அதிலிருந்து நாங்கள் அதற்கு பதில் தர தயாராக இருக்கிறோம் என்று நாங்கள் நோட்டீஸ் வெளியிட்டோம். இந்த நோட்டீஸ் எல்லாம் எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறமும் யாருமே வரல. அப்ப வராமல் போனது உங்களுடைய பலவீனத்தை காட்டுகின்றது. அதை விட்டுவிட்டு இவர்கள் யாருக்குமே புத்தகத்தை காட்ட மாட்டார்கள் என்று அந்த பிஜே சொல்லி இருக்கிறார்னா இது உண்மையிலேயே பொய்யானது என்பதற்கு நீங்கள் செயல் ரீதியாக சாட்சி பகிர்ந்திருக்கின்றீர்கள். அவர்கள் கூப்பிட்டார்கள், நோட்டீஸ் வெளியிட்டார்கள், நாம் தான் செல்லவில்லை என்பதற்கு நீங்கள் சாட்சி. எனவே இதற்கு நேர் மாற்றமாக அவர்கள் யாருக்குமே புத்தகத்தை தரமாட்டார்கள் என்று அந்த பிஜே கூறியிருக்கின்றார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான பொய் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கின்றீர்கள். எனவே அவ்வாறு அல்ல. இன்றும் நாங்கள் மீண்டும் கூறுகின்றோம், மிர்சா சாஹிபுடைய புத்தகத்தை யார் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, யார் ஆட்சேபனைகளை செய்ய விரும்புகின்றார்களோ, அதனுடைய பதிலை தெரிய வேண்டும் என்ற நல்ல நீயத்தில் யார் எங்களுடைய ஜமாத்திற்கு எப்போது வருகை தந்தாலும் நாங்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு காத்திருக்கின்றோம். உங்களுக்கு அதற்குரிய சரியான விடையை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். எதிரிகளுடைய கூற்றை மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள். பிஜே சாஹிப் என்பவர் மிர்சா சாஹிபுக்கு எதிரானவர். எனவே அவருடைய கூற்றிலிருந்து உங்களுக்கு உண்மை விளங்கப் போவதில்லை. அவருடைய விஷயத்திலிருந்து நீங்கள் மிர்சா சாஹிபுடைய நூலில் இப்படித்தான் எழுதியிருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி புரிந்து கொள்வது எப்படிப்பட்ட ஒரு அறிவீனம் என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு பாதிரி எவ்வாறு தப்பும் தவறுமாக கூறுவாரோ அதை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்களோ அதே மாதிரியான ஒரு முட்டாள்தனமாகும், அறிவீனமாகும். எனவே அப்படி நீங்கள் நம்பாதீர்கள். உண்மையிலேயே அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிய வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நேரடியாக எங்களிடம் வாருங்கள், அதற்கு பதில் தர நாங்கள் காத்திருக்கிறோம். எனவே இதை நாம் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு இந்த அறிவிப்பை செய்து கொள்கின்றேன்.